இங்கே 70 வயசுக்கு மேலன்னும் போது சில பேர் 75 வயசு 80 வயசுலேயும் ரொம்ப திறமையாக செயல்படுபவர்கள் இருப்பாங்க. 30 வயசுலேயே ஒன்றும் வேலை செய்யாமல் இருக்கவங்களும் இருப்பாங்க. இப்போ வயசுன்றது ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்துக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்க கட்சி செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்காங்க, அதை விட முக்கியமாக அவங்க பகுதிகளில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது, இதுதான் முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு சப்ஜெக்டாக 70 வயசு ரைட் எல்லாம் வெளில போ அப்படின்னா மாவட்ட செயலாளர் பதவிக்கு மட்டும்தான் இது பொருந்துமா, இல்லை ஒட்டுமொத்த தலைவர் பதவிக்கும் பொருந்துமா? சப்ஜெக்டாக இது ஒரு யார்ஷிக் அப்படின்னு எடுத்துட்டு இந்த ஜென்சி பைத்தியம் இவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். திமுக பேரஞ்சா மாதிரியும் சொல்லிக்கலாம். இதில் அந்த 117 அப்படின்னும் போது இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கேட்டால் சொல்லிக்கலாம் ரைட்டு உங்களுக்கு 2 தொகுதி அப்படின்னு. அகைன் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவங்களுடைய அந்த ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் குறைக்கிறீங்க. இப்போ KN நேரு மாதிரி அவர்கள் மாதிரிலாம் நீங்கள் 2 தொகுதியோடு நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ மற்ற தொகுதியில் யாரை கொண்டு வந்து போட போகிறீங்க? அப்போ அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்வாங்க? இவங்களுடைய அந்த இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்குல்ல. 2 தொகுதி தானே, சரி நான் 2 தொகுதி மட்டும் பார்த்துக்கிறேன், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் என்ன ஆனால் ஆட்டம் அப்படின்னு இருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போது நீங்கள் ஒரு சரியான ஆப்போசிஷனாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த விஷயத்தில் குரல் கொடுக்கணும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்குறீங்க, முக்கியமான விஷயங்களில் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ சமீபத்தில் முருகர் இழிவுபடுத்தி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வாயார் திறந்தாங்களா? இவங்க பாஜகவில் கேட்டிருக்காங்க. அதிமுக அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. உன்னை எந்த அதிமுகன்னு கேட்டுறாதீங்க. எந்த அதிமுகவுமே வாயை திறக்கல. இல்லை அதான் சார், இப்போ சட்டமன்றத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா திமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் தாவேக்காவுக்கு எதிரான செயல்பாடுகள் இல்லையா சார்? என்ன செய்யணும்னு தெரியல உங்களுக்கு, புரியுதுங்களா? எல்லாமே அனுபவமான சீனியர்கள் உட்கார்ந்து இருக்கட்டங்க, சொல்லணும். இந்த மாதிரி பாயிண்ட பிடிங்க, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பிடிச்சி கேள்வி கேளுங்க. அதுல நிறைய மாட்டோம். பட்ஜெட்னு எடுத்துனீங்கன்னா அதுல ஏராளமான விஷயங்களை நீங்க பிடிக்கலாம். இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுப்பா அப்படின்னே நம்ம உட்காந்து ஃபயர் விட்டுனுக்கிறோம், புரியுதுங்களா? ஒட்டு மொத்தத்தில் தமிழை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம். தமிழ் எனக்கு தேவையில்லை, எனக்கு இங்கிலீஷே போதும் அப்படின்னு ஆக்கி போட்டோம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து. இப்போ புரியுதுங்களா? இப்போ இதில் என்ன ஆகி போச்சு, தங்கம் தென்னரசு அவர்கள் சரியா பாயிண்ட பிடிச்சாரு. 15,000 கோடி வந்துச்சுன்னு சொல்றீங்களே, அது ரியலைஸ் ஆயிடுச்சா இல்லை எக்ஸ்பெக்டடா? எந்த இனத்துல வந்தது, இன்னென்ன இனங்களின் மூலமாக வருமானம்னு அரசுல சொல்லுவாங்கல்ல, எதுல வந்தது? நீ பாட்டுக்கு 5,000 கோடி அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் அவர் சொன்னார்ல, ஆமா அது எக்ஸ்பெக்டடு. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. ஆகஸ்ட் 13ஆம் தேதி சித்தரஞ்சன் சாலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே, திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சியில் மறுசீரமைப்பு கட்டமைப்பு குறித்து பல்வேறு விஷயங்கள் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளராக தொடரக்கூடாது. அதே நேரத்தில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் 117 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? பாஜகவில் ஒரு ரூல் வச்சுக்கிறாங்க, 75 வயசுக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் ஏதோ அரசு அலுவலகம் மாதிரி 58 வயசுல இல்லை 60 வயசுல ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்றது வேலைக்கு ஆகாதுங்க. இப்போ நீதிபதிகளுக்கே அந்த ஏஜ் லிமிட்ன்றது அதிகம். இங்கே 70 வயசுக்கு மேலன்னும் போது சில பேர் 75 வயசு 80 வயசுலேயும் ரொம்ப திறமையாக செயல்படுபவர்கள் இருப்பாங்க. 30 வயசுலேயே ஒன்றும் வேலை செய்யாமல் இருக்கவங்களும் இருப்பாங்க. இப்போ வயசுன்றது ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்துக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்க கட்சி செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்காங்க, அதை விட முக்கியமாக அவங்க பகுதிகளில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது, இதுதான் முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு சப்ஜெக்டாக 70 வயசு ரைட் எல்லாம் வெளில போ அப்படின்னா அப்போது மாவட்ட செயலாளர் பதவிக்கு மட்டும்தான் இது பொருந்துமா, இல்லை ஒட்டுமொத்த தலைவர் பதவிக்கும் பொருந்துமா? இல்லை மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வெளியாகி இருக்கு. இது என்ன நியாயம்? அப்போ மற்றவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆனால் மாவட்ட செயலாளர் மட்டும் 70 வயசு ஆனால் போயிடணும், மற்ற பதவியில் இருக்கவங்கலாம் 70 வயசு மேலே இருக்கலாம், அவங்க கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அதுதான் நான் சொல்கிறது. செயல்படுவது அப்படின்றது அவங்களுடைய ஆக்ஷனை பார்த்து நம்ம டிசைட் பண்ணணுமே தவிர வயசை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது அனர்த்தம் தான். 2வது, இப்போ ரைட்டு, இப்போ நிறைய டைம் இருக்குது அவங்களுக்கு, எலெக்ஷனுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது, வருஷங்கள் இருக்குது.
அதனால கட்சியில் சீரமைப்பை கொண்டு வரணும். ஆனால் இதுக்காக வந்து சப்ஜாடா இது ஒரு யார்ஷிக் அப்படின்னு எடுத்துட்டு இந்த ஜென்சி பைத்தியம் இவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு. சரி, அப்போ எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து இப்போ 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் தூக்கிட்டு 20-25 வயசில் இருக்கவங்களை கொண்டு வந்து போடுவாங்களா மாவட்ட செயலாளரா? இல்லை, ஜென்சி தானே சார் இந்த 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்தி இருக்காங்க. சரி, இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. யாராவது சரி சிவா நீங்களே ஒன்று செய்யுங்களேன், உங்கள் சேனலில் வந்து இந்த தலைமை பதவிக்கு ஒரு ஜென்சியை கொண்டாந்து உட்கார வைங்க. இப்போ சொல்கிறவங்கெல்லாம் எப்படி ஜென்சியை தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உட்கார வச்சுன்னுக்கிறாங்களா? யாரும் அவங்க வீட்டில் கூட வந்து பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க. அவங்க நடத்துகிற கடையில் கூட வந்து கல்லால் உட்கார வைக்க மாட்டாங்க. சொல்லிக்கிறது அவங்க தான் அப்படின்னு. ஏன்னா அவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? மற்றவங்க யாரும் ஓட்டு போடலையா? அவங்களுடைய பர்சன்டேஜ் மொத்தம் என்ன? அத்தனை பேரும் அவங்களுக்கு தூக்கி ஓட்டு போட்டாங்களா? இப்போ திமுக அதிமுகலலாம் வந்து இளைஞர்கள் இல்லையா? இருக்காங்க. அதிமுகவில் ஏதோ கொஞ்சம் இருக்காங்க, திமுகலையும் நிறைய இருக்காங்க, இது வாரிசுகளாக வந்தவர்கள். அதனால் இதுதான் அப்படின்னு நினச்சிக்கின்னு போகிறது தான் மிகப்பெரிய தப்பு. அந்த ஜென்சி அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கினாங்க, அவங்கள வச்சு ஒரு நெரேட்டிவை கிரியேட் பண்ணாங்க. அதை பிரேக் பண்ண இவங்களுக்கு தெரியல. அண்ட் அந்த நெரேட்டிவ் எந்த இடத்துல போகுதுன்றதை கூட இவங்க கணிக்க தவறிவிட்டார்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுக்கப்புறம் யூடியூப் சேனல், இங்கேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு முக்கியமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது வந்து திமுகவுக்கு சாமரம் வீசி கொண்டு இருந்தன அப்படின்னாங்க. அது நிஜம்தான். அது மயில் தோகையில் சாமரம் வீசினா மாதிரி தான் இருந்தது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்களை பற்றி விவாதம் எதுவும் கிடையாது, ஜனங்க கிட்ட கொண்டு போகிறது கிடையாது. யாராவது ரொம்ப பேசினாங்கன்னா தூக்கி உள்ளே போடுறது, குண்டாஸில் போடுறது அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்து நமக்கு எதிராக கருத்துக்களே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுனால தான் வந்து இந்த அளவுக்கு அந்த கேஸ் கட்டு இல்லைன்னா டபால்னு அந்த சேஃப்டி வால் வெடித்து வெளில வரும் பாருங்க, அந்த மாதிரி வந்திருக்குது. பட் அது காரணத்தை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஜென்சின்னு சுற்றிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. வயசானவங்க மறுபடியும் சொல்கிறேன், ஆக்டிவாக இருக்கவங்க, செல்வாக்கோடு இருக்கவங்க, அவங்களால நீங்கள் ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் பாஜக கர்நாடகத்தில் பண்ண மாதிரி தான் ஆகும். இப்போ இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர் பாபு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், KN நேரு உள்ளிட்டவர்கள் எல்லாமே கலந்துருக்காங்க. அதாவது மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவங்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. 70 வயதை கடந்தவர்கள்லாம் இதில் அதிகமாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேயறைந்த மாதிரி அமர்ந்து விட்டு தலையசைத்து விட்டு கிளம்பியதாக சொல்லப்படுது. சிவா, நீங்கள் எல்லாம் சொல்லலாம் 70 வயசுக்கு மேலே மாவட்ட செயலாளர் கிடையாது அப்படின்னு. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுங்க, சான்ஸே கிடையாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ KN நேரு அவர்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க பகுதியில் வந்து செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள். இப்போ நீங்கள் அவங்கள வந்து இல்லைங்க அவங்களுக்கு வயசாகிடுச்சிங்க ஜென்சியை கொண்டு வாங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்சியை கொண்டு வர போகிறது கிடையாது. ஒரு 30-40 வயசில் அப்படி யாரையாவது கொண்டு வர போகிறீங்க. சரி, இளைஞர் அணிக்கே வந்து நீங்கள் ஜென்சியை தலைவராக போடுறது கிடையாது, அப்புறம் தானே மற்றதெல்லாம். அப்போ நீங்கள் அவரை ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த செல்வாக்கு அப்படின்றதும் ஒதுங்கி போயிடுதா இல்லையா? புதுசாக ஒருத்தர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். அந்த மாதிரி இல்லை, அவங்க வாரிசுகள் அரசியல் பக்கமே வரல, வேற எங்கேயோ இருக்காங்க அப்படின் போது வேற யாருக்கு கொடுக்குறீங்க, இல்லை வந்து அதையும் மீறி வேற யாருக்கோ நீங்கள் இந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன ஆகும், புதுசாக வரவங்களுக்கும் பழைய ஆளுங்களுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். இவர் வந்து அவரோட ஐயா நீங்கள் தான் என் குரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஓகே, என்னதான் இருந்தாலும் அரசியலில் குருன்னு சொன்னாலும் இன்னி சொல்லுவான், நம்மளை கவுத்து விட்டுருவாங்க அப்படி தான் நினைப்பாங்க. நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்குது, நாகராஜ சோழனா, ஆமாம் அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அது சரிப்பட்டு வராது, பேரஞ்சா மாதிரின்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து அந்த 117 அப்படின்னும் போது இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கேட்டால் சொல்லிக்கலாம், ரைட்டு உங்களுக்கு 2 தொகுதி அப்படின்னு. அகைன் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவங்களுடைய அந்த ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் குறைக்கிறீங்க. இப்போ KN நேரு மாதிரி அவர்கள் மாதிரிலாம் வந்து நீங்கள் 2 தொகுதியோடு நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மற்ற தொகுதியில் யாரை கொண்டு வந்து போட போகிறீங்க? அப்போ அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்வாங்க? இவங்களுடைய அந்த இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்குல்ல. 2 தொகுதி தானே, சரி நான் 2 தொகுதி மட்டும் பார்த்துக்கிறேன், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் என்ன ஆனால் ஆட்டம் அப்படின்னு இருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது ரொம்ப தப்பு சிவா. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி மட்டத்தில் சீக்கிரத்தில் வந்து மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற வேகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தான் கொஞ்சம் தயக்கம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சீனியர்களை பதவியிலிருந்து தூக்கும் போது அவர்கள் தாவேகா பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி தயக்கம் காட்டுவதாக சொல்லப்படுது சார். அதாவது சிவா, திமுகவில் இருக்க சீனியர்கள் வந்து தாவேகா பக்கம் போவாங்களா அப்படின்றதுல எனக்கு டவுட் இருக்குது. அதிமுக போகலாம், திமுக போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவும் தான் நான் நினைக்கிறேன். அதிமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல அதிமுகலேருந்து தாவேகா போகலாம், திமுகலேருந்து தாவேகா போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவும் தான் நான் நினைக்கிறேன். இங்கே மாற்றம் அப்படின்றது வந்து கட்சி பதவிகளில் தேவையில்லை சிவா, கட்சியுடைய அப்ரோச்சில்.
இன்னும் உங்கள் தலைவர்கள் நம்ம அண்ணன் ஆர்எஸ் பாரதி மாதிரி சாபம் கொடுத்துட்டு இருக்கவங்களாம் இருக்கிற வரைக்கும் கட்சியை எப்படி நீங்கள் வந்து மக்கள் மனசில் கொண்டு போயிட்டு நம்பிக்கையை விதைக்க முடியும்? இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஆளுங்கட்சி செய்கிற தப்பு ஆன்டி இன்கம்பன்சி. அவங்க பார்த்தீங்களா அதை செய்யலை இதை செய்யலை, நாங்கள் அதை கொண்டு வந்தோம் இதை கொண்டு வந்தோம், இப்படித்தான் வந்து ஒரு நெகட்டிவாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். திமுக 21 அப்படி தான் பண்ணாங்க. கூடவே அந்த ஸ்டாலின் தான் வராரு, இந்த மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு இதெல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்போது நீங்கள் ஒரு சரியான ஆப்போசிஷனாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த விஷயத்தில் குரல் கொடுக்கணும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்குறீங்க, முக்கியமான விஷயங்களில் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ சமீபத்தில் வந்து முருகர் வந்து இழிவுபடுத்தி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வாயார் திறந்தாங்களா? இவங்க பாஜகவில் கேட்டிருக்காங்க. அதிமுக அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. உன்னை எந்த அதிமுகன்னு கேட்டுறாதீங்க, எந்த அதிமுகவுமே வாயை திறக்கலை. இவங்க என்ன பண்ணாங்க? இப்போ நீங்கள் திமுகவை சொல்லும் போது தான் இப்போ சட்டமன்றம் நடந்து முடிந்த சட்டமன்றத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் தாவேக்காவுக்கு எதிரான இந்த பட்ஜெட் விவாதத்தில் தாவேக்காவுக்கு எதிரான நிலையில் பெரிய அளவில் செயல்படலை. ஒரு சுமூகமான போக்கு தான் அங்கே காணப்பட்டது. இல்லை, பெரிய அளவில் செயல்படலை அப்படின்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணுமோ ஹைலைட் பண்ணியிருக்கணுமோ அதை விட்டுட்டு அவர் தமிழை தப்பாக பேசினார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பழனிவேல்ராஜன் அவர் என்ன வந்து பேசினார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நேற்று ஒரு விவாதத்தில் பார்த்தேன், என்னது இளமை உய்த்து விடும் ஏதோ ஒன்று தப்பாக சொன்னார் அப்படின்னு. இன்னைக்கு இல்ல தமிழ்ல தப்பு செய்யறாங்க, அதனால வந்து இவர்கள் சுட்டி நீங்க செய்யலையா, நீங்க வந்து எழுதி வச்ச சீட்லயே அப்படி தப்பு தப்பா படிக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்களா, அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அப்போ மொத்தத்துல தமிழை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்ச தமிழை கூட சரியா படிக்க தெரியாம தான் நாம இன்னைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து வச்சிருக்கோம். புரியுதா? இதுல நீங்க அவங்கள குறை சொல்றது ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பித்தலன்னு சொல்லுவாங்க. ஏங்க நீங்க தமிழா ஒழுங்கா படிச்சிருக்கீங்களா? எழுதி வச்ச துண்டு சீட்லயே தப்பு தப்பா படிச்சுட்டு போயிருக்கீங்க, பழமொழியை மாத்தி மாத்தி நீங்க சொல்லிக்கிறீங்க. அப்புறம் நீங்க அவங்கள வந்து தமிழை தப்பா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்க கட்சியில நிதி அமைச்சராக இருந்தவர் என்ன படிச்சாரு? 118 1000 ஏதோ 900 சம்திங் சொன்னார்ல. அப்புறம் நீங்க அவரை போய் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அவர் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்ததுனால கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் அரைகுறை தமிழ் அப்படிங்கிற லெவல்ல பேசுனாங்க. எப்படிங்க நீங்க வெளிநாட்டுல போயிட்டு வேற பாஷை பேசினா உங்க தாய்மொழி மறந்துடுமா? நம்ம வடிவேலு ஒரு படத்துல நடிச்சாரு, அதுல வந்து அவனுடைய தாய்மொழி என்ன கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு முதுகுல ஓங்கி ஒரு அறை விடுவாரு, விட்ட உடனே அவன் சொந்த தெலுங்குன்னு நினைக்கிறேன் அதில் பேசுவாங்க அந்த மந்திரி. அந்த மாதிரி தாய்மொழி அப்படின்றது வந்து நம்ம ரத்தத்தோட ஊறின ஒரு விஷயங்க. 10 நாள் இல்லை 10 வருஷம் நான் வேற ஊரில் இருந்ததுக்காக தாய்மொழி மறந்து போயிருமா? இதை வேற பெருமையாக சொல்லிக்கினார் அவர். ஞாபகம் இருக்கா? நான் வெளிநாட்டிலேருந்து வந்தப்போ எனக்கு வந்து தமிழில் சரியாக பேச வராது, அதனால பிரச்சாரத்தில் பேசாமையே கலந்துக்கினேன். நம்மளும் அவ்வளோ துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுப்பா அப்படின்னே நம்ம உட்காந்து ஃபயர் விட்டுனுக்கிறோம். புரியுதுங்களா? ஒட்டு மொத்தத்தில் தமிழை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம். தமிழ் எனக்கு தேவையில்லை, எனக்கு இங்கிலீஷே போதும் அப்படின்னு ஆக்கி போட்டோம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து. இப்போ புரியுதுங்களா? இப்போ இதில் என்ன ஆகிப்போச்சு, தங்கம் தென்னரசு அவர்கள் சரியாக பாயிண்ட்டை பிடிச்சாரு. 15,000 கோடி வந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, அது ரியலைஸ் ஆயிடுச்சா இல்லை எக்ஸ்பெக்டடா? எந்த இனத்தில் வந்தது? இன்னென்ன இனங்களின் மூலமாக வருமானம்னு அரசில் சொல்லுவாங்கல்ல, எதில் வந்தது? நீங்கள் பாட்டுக்கு 5,000 கோடி அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் அவர் சொன்னார்ல, ஆமாம் அது எக்ஸ்பெக்டடு, அதில் கொஞ்சம் ரியலைஸ் எவ்வளோ ரியலைஸ் ஆயிருக்குன்னு சொல்ல கடைசி வரைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இல்லை. நீங்கள் திருப்பி தமிழை பேசுங்கன்னு சொன்னது, அவங்க வந்து பதில் கொடுத்தது, இவ்வளோதானே வந்தது. அப்போ பாருங்க, இவங்க வந்து 5,000 கோடி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வரவே இல்லை, ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரியாக கவுண்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் சரியான எதிர்கட்சியாக செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இன்னும் தமிழ்னு இப்படியே ஊரை ஏமாத்திட்டு இருக்கணும்னு நினச்சா, இதுதான் நான் சொன்னேன், திமுக கட்சியில் நிர்வாகிகளை மாற்றுறதுனால நீங்கள் வந்து கட்சியை மேலே கொண்டு வர முடியாது. உங்களுடைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை ஹைலைட் பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இன்னும் வந்து தமிழ் நமக்கே தமிழ் ஒழுங்காக வரல, அப்புறம் தானே நான் தமிழை வந்து குறை சொல்கிறது. இப்படி இருக்கிற வரைக்கும் அவங்களால ரிவைவ் பண்ண முடியாது சிவா. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியை விட எதிர்கட்சியாக இருக்கும் போதுதான் திறம்பட செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவேக்காவுக்கு எதிராக ஏன் திமுகவால் ஒரு எதிர்கட்சியாக திறம்பட செயல்பட முடியல சார்? அதுக்கு பலவித காரணங்கள். 21 வரைக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞருடைய காலகட்டமும் அதில் கொஞ்சம் இருந்தது. அதை நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு பிறகு அவங்க வந்து எடப்பாடி அப்படின்னு வந்துட்டாரு. ஸோ இங்கே ஜெயலலிதா இருந்திருந்தார்கள்னு சொன்னீங்கன்னா, இப்போ கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா இங்கே உயிரோடு இருந்து அவர்கள் சிஎம்மாக இருந்து அப்போ திமுகன்னு சொன்னால் அப்போ அவங்க சிறப்பாக செயல்பட்டார்களா எதிர்கட்சியா அப்படின்னு பார்த்துருக்கலாம்.
இங்கே என்ன ஆகிப்போச்சு, ஜெயலலிதா அவர்களும் இல்லை. அப்போ எடப்பாடி அவர்களை தான் இவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டீம் இல்லை அந்த மாதிரி இங்கிலாந்து டீமுக்கு பதிலாக ஒரு நேபாள் டீமு இல்லை ஒரு அயர்லாந்து டீமோட இது பண்ணிங்கன்னா அது பெருசாக ஸ்கோர் பண்ணிங்கன்னா அதை எடுத்துக்க முடியுமா? அதனால தான் ரெண்டாவது இப்படி சொல்லியே ஜனங்க பார்த்தாங்க, ரைட்டு நீங்கள் எதிர்கட்சியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் கொச்சல் கொடுத்தாங்க. இந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலை ஆகட்டும், எவ்வளவு பிரச்சனைகளை கையில் எடுத்து பண்ணாங்க. அந்த மாதிரி மக்கள் பிரச்சனை, அட்லீஸ்ட் மக்கள் பிரச்சனைன்னு ஒரு சீனாவது கிரியேட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு தமிழ் பேச்ச தெரியல இப்படின்னே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விளங்குற விஷயமா சிவா? இல்ல அதான் சார், இப்ப சட்டமன்றத்துல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல தாவேக்காவுக்கு எதிரான செயல்பாடுகள் இல்லையா சார்? என்ன செய்யணும்னு தெரியல உங்களுக்கு, புரியுதுங்களா? எல்லாமே அனுபவமான சீனியர்கள் உட்கார்ந்து இருக்கட்டங்க, சொல்லணும் இந்த மாதிரி பாயிண்ட பிடிங்க, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பிடிச்சி கேள்வி கேளுங்க. அதுல நிறைய மாட்டோம். பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஏராளமான விஷயங்களை நீங்க பிடிக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தங்கம் தென்னரசு மட்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்தாரு. நீங்க திருப்பி இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ட்ரோல் பிரிகேட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்னேன் நான், நீங்க வந்து நிர்வாகிகளை மாற்ற வேண்டாம், உங்க செயல்பாட்டை மாத்துங்க. ஆனா அவங்க மாற்ற மாட்டாங்க. போதுமா? எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் உள்ள வந்திருந்தால் செயல்பாடு வேகமாக இருந்திருக்குமா சார்? விளையாடுறீங்களா? அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்கிறதா நான் நினைக்கல. என்ன ரீசன்னா சார், கடந்த காலத்துல ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே டீம் தான் எம்எல்ஏக்களாக இருந்தாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. அதே ஸ்டாலின் அவர்கள் கூட இருந்த டீம் தான் சுத்தி வர இருக்காங்க. ஆனா செயல்பாடுகள்ல ஒரு சுணக்கம் காணப்படுது. அதுல பெரும்பாலான காலகட்டத்தில் எடப்பாடி சிஎம் இருந்தார். அதனால வந்து ஒன்று சொல்லுவாங்க, வேணாம் அதை நான் சொல்ல விரும்பல, விட்டுருங்க. அந்த மாதிரி அவரு வந்து சிஎம்ஆ வச்சுட்டு ரைட் அயர்லாந்து டீம் நேபாள் டீம்னு எடுத்துக்காங்க, அவ்வளோதான். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாற்றம் அப்படின்றது ஒட்டுமொத்தம் அவங்க ரியலைஸ் பண்ணிக்கின்னு அதை கொண்டு வரணும். அது அவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அல்லது தாவேக்காவை பார்த்து திமுக எம்எல்ஏக்கள் பயப்படுகிறார்களா? தங்களுடைய ஊழல் வழக்குகள் விவகாரங்கள் தங்களுக்கு எதிராக அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி எத்தனை கேஸ் பார்த்துருப்பாங்க அவங்க, அதுக்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. இப்போ கூட வந்து ஏவாவேலு அவர்களுக்கு 8 கோடி மணல் சம்பந்தப்பட்ட ஏதோ நோ கோர்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு ஏதோ ஒன்று வந்திருக்கு போல இருக்கு. அது கேஸுக்கெல்லாம் அவங்க பயப்பட போகிறது கிடையாது. அது விஷயம் இல்லை. பட்டு ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்கணும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு. வெறும் ரெட்டாரிக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ் நாங்கள் தான் வந்து தமிழர்களுக்கு நாங்கள் இது பண்ணுவோம், தமிழ் மொழிக்கு நாங்கள் தான் இது பண்ணுவோம், இப்படியே சொல்லிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னா வைகோவும் சீமானும்ல இன்றைக்கி சிஎம் ஆகிருக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் இவங்க இதையே பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்னேன், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.